உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஐசியூவில் போராடி கொண்டிருக்கும் அஜிதா ஆக்னல். என்ன நடந்தது? தாவேகாவிலிருந்து தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுக்காததற்காக இப்படி ஒரு முடிவை தேடி இருக்கிறாரா? மிக நிச்சயமாக இதற்கு விஜய் மற்றும் புஷி ஆனந்துக்கு தார்மீக ரீதியிலான பொறுப்பு இருக்கிறதா அப்படிங்கிற விவாதம் இன்னொரு பக்கம். தொடர்ந்து சொந்த கட்சியினராலேயே சமூக வலைதளங்களில் பகடி செய்யப்பட்டதும் குறி வைக்கப்பட்டு அவதூறு எழுப்பப்பட்டதும், இன்னொரு பக்கம் தன்னுடைய மாவட்டத்திலேயே தனக்கு எதிராக இன்னொரு அணியை வளர்த்தெடுத்ததும் தான் இத்தகைய முடிவை அவர் தேடியதற்கு காரணமா? இதனுடைய பின்னணி என இப்போ இன்ற நிலையில் அவருடைய மெடிக்கல் புல்லட்டின் அப்படிங்கிறது இருக்கிறது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள்? விஜய், புஷி ஆனந்த் உட்பட தாவேகாவுக்கு இதில் ரோல் என்னவாக இருக்கிறது என்கிற பல கேள்விகள், அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அஜிதா ஆக்னல் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஏறத்தாழ 15 தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டதன் விளைவாக தூத்துக்குடியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஹாஸ்பிட்டலைஸ் ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர் கண்காணிப்பில் டாக்டர்கள் அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்தி கடந்த 2 மணி நேரங்களாக அதுதான் பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறது. பல்வேறு விதமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல லேட்டஸ்ட் நியூஸ்லேருந்து ரிவர்ஸில் நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். இங்கே அந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்து முடிகிறது. போராட்டம் முடிந்த பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். சந்தித்து இறுதி மூச்சு உள்ள வரை அவர் ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கிறார். அந்த ட்வீட்டில் சொன்னது தான் அவர் ஏறலால ப்ரெஸ் மீட்லேயும் பேசியிருந்தார். இறுதி மூச்சு உள்ள வரை என் தாய் கழகமான தமிழக வெற்றி கழகத்தோடும் என் தலைவர் தளபதி விஜய் அவர்களோடும் மட்டும்தான் எனது அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு கட்சியினுடைய அந்த கொடி வண்ணம் அதுலேயே ஹார்ட்டின் ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, ஒரு ரெட் அப்படிங்கிறதாக போட்டு பலரையும் டேக் பண்ணியிருக்கிறாங்க. இதையே தான் அவங்க ஏறத்தாழ கடைசியாக சென்னையில் பனையூரில் அங்கே ஆஃபீஸ் வாசல்லேருந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இருந்து சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, அன்றைக்கு அஜித் அதை முழுமனதோடு சொல்லவில்லை, அவர் சொல்ல வைக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை தான் இப்போ பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அஜித் அவர்கள் அன்றைக்கு நாள் முழுக்க அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி நாள்ல இருந்தே அவங்க சாப்பிடல. அன்றைக்கு இந்த போராடிய நாள், அதற்கு அடுத்த ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு 4 நாட்களாக சரியாக சாப்பிட முடியாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பேர் இல்லைங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அவசர அவசரமாக தன்னுடைய ஆதரவாளர்களோடு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. டிராவல் பண்ணி வந்ததே ஒரு பெரும் நேரம். அடுத்த நாள் காலையில் அலுவலகத்துக்குள்ள அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பெண் பவுன்சர்களை முதல் முறையாக கூட்டிகிட்டு வந்து தாவேகா இறக்கி இருக்கிறது. தனக்கான அடக்குமுறை இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அவங்கள லாஸ்ட்டில் கன்வின்ஸ் பண்ணி என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, தளபதி கட்டாயம் இதை வந்து பேசுவார், இதை ஆற போட்டுடலாம், மீடியா இப்போ இதை பெருசாக எடுத்துருச்சுன்னு சொல்லி தளபதியினுடைய இமேஜ் அதுக்காக நீங்கள் போகணும்னு அவர் அனுப்புகிறாங்க. ஆனால் அடுத்த நாள் இதில் அவங்க கேட்டது புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட நான் பேசணும்னு கேட்டது கூட அனுமதிக்கலை, அவர் திரும்ப பார்த்துக்கலாம் அப்படின்றதாக சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் எந்த விதமான கம்யூனிகேஷனும் சரியான முறையில் இல்லை என்று அவர் மீண்டும் மன உளைச்சலுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான உளவியல் ரீதியிலான மன அழுத்தத்துக்கும் போனார்னு அவருடைய குடும்பத்தினர் பதிவு பண்ணுறாங்க. நேற்றைக்கே அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிபியினுடைய அளவு என்பது ரொம்ப மோசமாக போய் அவங்களுடைய அந்த, ஏன்னா நீங்கள் இந்த ஒன்றரை மன அழுத்தத்தோடு உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கான ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது. இதன் காரணமாக அங்கே அருகாமையிலிருந்து ஒரு மருத்துவமனைக்கு அவங்க போய் செக் பண்ணியிருக்கிறாங்க. ரெஸ்ட் எடுங்கன்னு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு நேற்றைக்கு முழுக்க சமூக வலைதளங்களில் இது 2 நாளாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அஜிதா அவர்கள் செய்தது சரியா, இதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுல தொடங்கி 2 நாட்களாக அஜிதா திமுகவின் கைகூலின்னு ஒரு டார்கெட்டடான விஷயம் என்பது அஜிதாவின் மீது தொடுக்கப்படுகிறது சமூக வலைதளங்களில். நீங்கள் ஒரு கட்சின்னு இருந்தால் பல அணிகள் இருக்கும், பல தரப்புகள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் எதிர்த்தரப்பை பற்றி அவதூறுகளை பரப்புவாங்க, வெவ்வேறு விதமான செய்திகளை விடுறதும் அரசியலுக்குள்ளே நீங்கள் சமாளிக்க வேண்டியது தான். உட்கட்சியிலே அந்த வேலை பார்ப்பாங்க. காங்கிரஸில் இல்லாத கோஷ்டியா இல்லை திமுக அதிமுக, நீங்கள் எங்கே எடுத்தாலும் மாவட்டத்துக்கு 2 கோஷ்டி இருக்கும், குறைஞ்சது 2 கோஷ்டியாச்சும் இருக்கும். பலரும் முயற்சி பண்ணுவாங்க. ஒரே ஊரில் ஒரே தொகுதியில் அந்த எம்எல்ஏ சீட்டுக்கே 3 பேர் கேட்பாளர்கள் இருப்பான், 3 பேரும் உள்ள அரசியல் பண்ணுவான். இதெல்லாம் மிக்ஸ் ஆனது தான். அப்போ இது ஒரு டார்கெட். அங்கே அஜிதா போராடும் போதே அவர் திமுக கைக்கூலிங்கிற நரேட்டிவ் எடுக்கப்படுகிறது. அடுத்த 25-30 மணி நேரத்துக்கு அது குறிப்பிட்டு திரும்ப செய்யப்படுகிறது. நேற்றைக்கு இரவு வழக்கமாக அஜிதா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பிறகு தூக்க மாத்திரை எடுத்தால்தான் தூங்க முடியுங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க. அப்படி தூக்க மாத்திரையை நேற்றைக்கு எடுத்துகிட்டு அவங்க இரவு தூங்க போயிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்த பிறகு கணவர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. உங்கள் கணவர் இந்த சம்பவத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அன்றைக்கி காலையிலேருந்து அவர் திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தது, என்ன திமுக கைக்கொள்ளின்னுட்டாங்க, நான் திமுகவுக்கு ஆதரவான ஆளுன்னுட்டாங்க, திமுக சொல்லி தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, நான் உயிராக நினச்சி எந்த கட்சிக்காக வேலை பார்த்தனோ அந்த கட்சியில் எனக்கு துரோகி பட்டம் கட்டிட்டாங்கிறது தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் கணவருடைய தரப்பாக இருக்கிறது.
அதற்கு பிறகு தான் அவங்க தூக்க மாத்திரை அந்த ஸ்ட்ரிப்பையே எடுத்துருக்குறாங்கங்கிறது தெரிய வருகிறது. 10 15 மாத்திரைகள் வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப்பில் இருந்ததை மொத்தமாக ஒரே நேரத்தில் சாப்பிட்டுட்டு அவங்க சுயநினைவில்லாத அந்த ஒரு நிலையை அடைஞ்சு அதுக்கு பிறகு வேறு எதுக்கோ போனவங்க பார்த்துட்டு பதறி கொண்டு போய் அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம மேல் சிகிச்சைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு அங்கே இருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக அஜிதாவை மேல் சிகிச்சைக்கு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அங்கே தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறது. இதை விட அடுத்தது மேல் சிகிச்சை இல்லை அவசர சிகிச்சை வேறு எதுவும் டீம் கொண்டு வர முடியுமா, அது என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. பட் இது வெறுமனே ஒரு கட்சி அதனுடைய நிலை என்பதாக இல்லாமல் இதில் சிஸ்டமிக் இஷ்யூஸாக இருக்கிறதா, யாருக்கு பொறுப்பேற்கணும்? முதல்ல அஜித்தா இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடாது, அவர் இன்னமும் உறுதிப்பட இருந்திருக்க வேண்டும், இதிலிருந்து இந்த அவதூறுகளிலிருந்து வந்திருக்க வேண்டும்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட், அவங்க எவ்வளவு தாங்க டீல் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க உடல் பொருள் ரத்தம் எல்லாத்தையும் போட்டு அங்கே உழைச்சிருக்கிறாங்க கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்பிளிட் அப், ஒரு டிவைட் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக வெளியாகி இருக்கிறது. இப்போ இதில் அவங்க கணவருடைய ஸ்டேட்மெண்ட்டையோ இல்லை மற்ற எல்லாவற்றையும் தாண்டி அஜிதா என்கிற ஒரு தனிநபர் XYZ யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த கட்சிக்கு நான் உழைச்சிருக்கேன் எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு தலைவரிடம் கேட்பதற்கு ஒரு வழி இல்லைங்கிறத இந்த சம்பவம் தாவேகாவினுடைய கட்டமைப்பை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் காரை மறிக்கிறதுன்றது கடைசி முயற்சியாக தான் போக முடியும். உரையாடலுக்கான வழியை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி ஒன்றும் இல்லை, வாசலில் நிற்கிறாங்க, உள்ளே வாங்க உட்காருங்க, என்னம்மா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, இதை விட பெரிய பொறுப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அடுத்தது நம்ம போட போகிறோம் கட்டாயம், நீங்கள் 2 மாவட்டத்துக்கு சேர்த்து பொறுப்பாளராக கூட போடலாம்ல, நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க தான், நான் உழைக்கலன்னு சொல்லலை, கொடுக்குறீங்க இல்லைங்கிறத தாண்டி கூப்பிட்டு பேசினாலே தலைவர் பேசிட்டாருங்கிற உணர்வோடு போகக்கூடியதுங்கிறது அந்த ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்தை விஜய் தவற விட்டுருக்கிறாருங்கிறத பார்க்கணும். மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் யாருக்கு மாவட்ட செயலாளர்களாக போடுறதுங்கிறதெல்லாம் கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக எடுத்தால் பொதுச் செயலாளர் தான் வரணும். புஷி ஆனந்த் கூப்பிட்டு பேசியிருக்கணும். மாறாக இந்த சீனுக்குள்ளேயே பவுன்சர்களுக்கு பின்னால் ஏன் புஷி ஆனந்த் ஒளிந்து கொண்டார், பவுன்சர்கள் யாருடைய முகமாக நின்றார்கள், பவுன்சர்களை இறக்கி கட்சிக்காரங்களை உள்ள விடாதீங்க தூக்கி போடுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னமும் அதே நடிகர் பிம்பத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? புஷி ஆனந்த் ஹேண்டில் பண்ணது அங்கே மிஸ் ஹேண்டிலிங்காக போயிருக்கு. இதை தாண்டி கட்சி ரீதியில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல் இருக்குது, அது தனி. இதில் இன்னொரு தியரி வருது, பில்லா ஜெகன் அப்படிங்கிறவர் திமுகவில் இருக்கிறார், அவருடைய தங்கை தானே இவர், நாளைக்கு அமைச்சர் சார்பில் சொல்லி நீங்கள் வேலை பார்க்காதமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியுமா? சொன்னால் அவங்க செஞ்சிருவார்லன்னு. பில்லா ஜெகன் யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தை விதை போட்டு வளர்த்தெடுத்து இந்த வேலையை பார்த்தவர் பில்லா ஜெகன். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக விஜய் அவர்களுக்கு பில்லா ஜெகன் கூட்டம் நடத்தி வீரவாள் கொடுத்த ஃபோட்டோ இன்னமும் சமூக வலைதளங்களில் நார்மலாக கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் திமுக காரனாகவும் இருந்தார், இந்த பக்கம் விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளராகவும் இருந்தார். சும்மாலாம் கிடையாது. அந்த பில்லா ஜெகன் உள்ளுக்குள்ள SAC புஷி ஆனந்த் இந்த அதிகார முதலுக்கு நடுவில் பந்தாடப்பட்டதற்காக நீங்கள் உழைச்சார் இல்லைங்கிறது நீங்கள் கட்சிக்குள்ளே பேசிங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ புஷி ஆனந்த் அவர்கள் பில்லா ஜெகனை நகர்த்திட்டார். அவர் மாவட்ட என் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு தன்னுடைய தங்கச்சியை கொண்டு வர்றார். தங்கச்சி உழைச்சாங்களா இல்லையாங்கிறத பார்த்து கொடுக்காது நீங்கள் உங்களுக்கு தான் கொடுக்கணும் நம்ம பேச முடியாது, கட்சியினுடைய உள் விவகாரம். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது 2 தரப்பை கூப்பிட்டு வச்சு எப்படி பேசிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ பில்லா ஜெகன் திமுகவில் இருக்கிறார் என்பதனால் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால், ஆதவ அர்ஜுனாவினுடைய மைத்துனர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய மாமியார் நினைவுகள் சரியாக இருந்தால் அவங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, பாஜகவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ வேறு எதுவும் உங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. அப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு அப்படி இருக்கலாமா நம்ம கேள்வி வருது இல்லை? பாசிச பாஜக கொள்கை எதிரி, அதில் வீட்டில் இருக்கிறவங்க இருக்கலாமான்னா அது தனி வாழ்க்கை, அது ப்ரைவசி. ரொம்ப எளிமையான கேள்வி. சமீபத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய மாமா, அவங்க அக்காவினுடைய கணவர், அவர்களுடைய உயிரிழப்புக்கு விஜய் அவர்களுடைய இணையர் சங்கீதா அவர்கள் போனாங்க. குடும்ப ரீதியிலாக அவங்களுக்கு நட்பு இருந்திருக்கலாம், அவங்க துக்கம் விசாரிக்க போயிருந்திருக்கலாம். இப்போ இதை காரணமாக வைத்துக்கொண்டு இவங்க அவங்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ரொம்ப சிம்பிள். இப்போ அஜிதாவுக்கு பதிலாக ஒருத்தரை போட்டாங்கல்ல, அவர் யார் அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியமானவர்.
அவருடைய இல்ல நிகழ்வுகளுக்கு அவருடைய பிஸ்னஸினுடைய கடையை ரெஸ்டாரண்ட்டை திறந்து வச்சதே திமுகவினுடைய அமைச்சரான கீதா ஜீவன் அவர்கள் தான். பாருங்க, எஸ்டிஆர் ரெஸ்டாரண்ட் அண்ட் கஃபே அப்படிங்கிற அந்த கஃபேவினுடைய இது கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிறீங்களே, அவர் திமுகவோட தொடர்பில் இருக்கிறவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கும்போது ஏன் அஜிதாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அஜிதாவை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எஸ்டிஆர் சாமுவேல் ராஜா கொடுக்குறீங்க அப்படின்னா இவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அது திமுகவினுடைய தொடர்பு இல்லையா என்கிற கேள்வியை எழுப்புகிறார். பாஜகவில் அண்ணன் இருக்கக்கூடிய ரேவந்த், பாஜகவில் அண்ணன் இருக்கிறாரு, வினோஜ் பி செல்வம் இருக்காரு. தம்பி ரேவந்துக்கு கொண்டு போய் பொறுப்பு கொடுத்துருக்கோமே, வழக்கறிஞர் பிரிவில் எல்லாம் கொடுத்துருக்கோமே, அது என்ன கணக்கு என்று கேட்டால் நீங்கள் ஆட்கள் அப்படி வடிகிட்டே வந்தீங்கன்னா யாரெல்லாம் பொறுப்பில் போடுவீங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அதற்கு பிறகு அது ரொம்ப மோசமான ஒரு நிலையில் கொண்டு போய் தான் நிறுத்ததுனால அது தர்க்கம் அல்ல. இது வெளிப்படையாக, ஏன்னா இதற்கு பிறகு விஜய் 2 நாட்கள் மலேசியா போகிறார், அவருக்கு சினிமா சார்ந்த ப்ரமோஷன்ஸ் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னும் போது தன்னை இப்படியே விட்டு விடுவார்களோ, அதனுடைய உழைப்பு வீணாக போயிடுமோங்கிற இடத்துக்கு அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவு அவர்களுடைய உளவியல் ரீதியிலான அழுத்தங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆறுதலில் உறுதியாக இருங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தலாமே தவிர இத்தகைய முடிவுகளுக்கு நம்ம வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வார்த்தைகளாக இருக்க முடியும். இதிலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும். மருத்துவர்கள் தங்களுடைய மிகச்சிறப்பான சிகிச்சைகளின் மூலமாக அவரை மீட்டு கொடுத்தால் அதற்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும்ங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அதை நாம் வெளிப்படுத்துகிறோம். பட் இது எப்படி போகிறது, யார் தார்மீகமாக பொறுப்பேற்பார் என்கிற கேள்வி இல்லாமல் இருக்கிறது. தாவேகாவில் இது முதல் மாவட்டம் அல்ல, அடுத்தடுத்து இத்தகைய பிரச்சனைகள் உருவாகி வருகிறது என்று சொன்னால் அடிப்படையிலேயே சிக்கல் இருக்கிறதா? மாவட்ட செயலாளர்களை போஸ்டிங் போட்ட புசியானந்த் அவர்களுக்கு அதில் என்ன தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்கிற கேள்வியும் இருக்குது. அந்த கட்சி அவங்க அதை எப்படியாவது பண்ணிட்டு போகிறாங்க. தனிநபர்கள் சார்ந்து இப்படியான முடிவுகளை யாரும் எடுக்க வேண்டாம் என்கிற கோரிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கலாம். இது குறித்து வேறு எதுவும் விஷயங்கள் வந்தால் நம்ம தொடர்ந்து பேசலாம்.